தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகானது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 57 முதல் 66 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக கடைசி வாக்கியம் 66ஆம் வாக்கியம். கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. உண்டாங்களே, பெற்றெடுக்கிற ஓரோ குழந்தையும் ஓரோ தாய்மார்களும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற சமயத்தில் அந்த எல்லா குழந்தையும் இறைவனுடைய கைவன்மை பெற்ற குழந்தையாக மாறுகிறது. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் அந்த கைவன்மை இழந்து விடுகிறார்கள். எவ்வாறு என்றால் பாவத்தின் வழியாக. பெற்ற குழந்தைகள் இதோ பாவத்தில் பிறந்த போதிலும் ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த ஜென்ம பாவத்திலிருந்தெல்லாம் விடுதலை பெற்ற மக்களாக மாறிவிடுகிறார்கள். பொறுப்பு பெற்றோரிடத்திலும் ஞான பெற்றதும் கொடுக்கப்படுகிறது. அப்போ இறைவனுடைய கைவன்மையை பெற்ற அந்த குழந்தையானது அந்த ஞானத்தில் வளர்த்தி வர வேண்டியது யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை, ஞான பெற்றோருடைய கடமை. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்வதில்லை. ஏனோ தானோ என்று வளர்த்து வந்த சமயத்தில் பாவத்தின் காரணமாக அந்த குழந்தை தெய்வத்தன்மையை இழந்து விடுகிறது. தெய்வம் விட்டு போவதில்லை, இறைவனுடைய கைவன்மை குழந்தை விட்டு போகிறது அல்ல. அப்போ பாவத்தின் காரணமாக அந்த குழந்தையானது இறைவனுடைய இயல்பை இழந்த காரணத்தினால் அந்த குழந்தை இது வளர்ந்து பாவத்து போகிற போது தெய்வம் நேரடி வருகின்றார். பாவ சங்கீதம் அருட்சாதன் வழியாக இது மீண்டும் மன்னித்து புது வாழ்வு அதன் அவர் கொடுக்கின்றார். அப்போ பாவசங்கீதம் பெற்ற பிறகு இது அந்த குழந்தையானது மீண்டும் கைவன்மையை பெற்று அது வளர்கிற சமயத்தில் மீண்டும் அது பாவம் செய்கிற பொழுது தெய்வம் சோர்ந்து போய் விடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குற விஷயங்கள் இறைவனுடைய கைவன்மை என்று சொல்கின்ற பொழுது நம்மை விட்டு நீங்கிற தெய்வம் அல்ல, மாறாக கூடையே பயணிக்கின்ற தெய்வம். இறைவனுடைய கைவன்மை நம்முடைய எல்லா காலிலும் நம்ம காண முடியும். அவன் நம்முடைய இயற்கை வழியாகவும் சரி, நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் வழியாகவும் சரி, அருட்சாதர்கள் வழியாகவும் சரி, இறைவார்த்தை வழியாகவும் சரி, நம்முடைய மனிதர்கள் வழியாகவும் சரி, தெய்வனுடைய கைவன்மை அங்கே இருப்பதை நாம் காண்கின்றோம். நீயும் நானும் தான் உணராமல் இருக்கின்றோம். நாம் உணராமல் என்ன காரணங்கள்? பாவங்கள். அப்போ எப்போ நம்ம அறிக்கை எடுக்கின்றோமோ பாவங்களை அறிக்கைட்டு அதன் பிறகு மீண்டும் அந்த பாவம் செய்யாமல் இருக்கிற சமயத்தில் இறைவனுடைய உடனிருப்பும் அவருடைய கைவன்மையும் அவர் நம்மை வழிநடத்துகிற விதங்களும் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இறை செல்லும் என்றாடுவோம். ஆண்டவரே, நான் பாவம் செய்யாமல் இருக்க கிருபையை தந்துள்ளோம். உம்முடைய கைவன்மை என் கூட இருக்கு என்பதை நான் உணர்கின்றேன். உணர்ந்த நான் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு சக்தியை தரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இறைசனில் விசேஷமாக மன்றாடி நாம் ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உமக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ நீ தாமே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.